தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே பெண்களை பத்தி இவ்வளவு மோசமா யாருமே பேச கிடையாதுங்க அப்படிங்கிற அளவுக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் எம்பியுமான சி.வி. சண்முகம் அவர்கள் பெண்களை பத்தி அவ்வளவு கொச்சையா பேசி வச்சிருக்காரு. அதாவது அரசு கொடுக்கக்கூடிய இலவச திட்டங்களோட பெண்களை ஒப்பிட்டு ரொம்ப கொச்சையா பேசியிருக்காருங்க. இந்த வீடியோவானது கடந்த 2 நாட்களா சோசியல் மீடியாவில் வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்குது. இவருடைய பேச்சுக்கு பல்வேறு நபர்களும் கண்டனங்களை சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல அவரை காப்பாத்துற அப்படிங்கிற பேர்ல அதிமுகவுடைய ஐடிவிங் தானா முன் வந்து ஒரு ட்வீட் போட அவங்களையுமே சோசியல் மீடியாவில் வெளுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சமயத்துல சி.வி. சண்முகம் அவர்களை கண்டிச்சு இப்போ அமைச்சரான கீதா ஜீவன் அவர்கள் ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவர் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி பல கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க. எனவே சி.வி. சண்முகம் அவர்கள் என்ன பேசினாரு, இதுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் என்ன மாதிரியான கண்டனங்களை முன் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். விழுப்புரம் தெற்கு நகர அதிமுக சார்பில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளுக்கான பயிற்சி கூட்டம் கடந்த 11ஆம் தேதி விழுப்புரத்தில் நடந்துச்சுங்க. இந்த கூட்டத்தில் பேசின சி.வி. சண்முகம் அவர்கள் வாக்காளர் பட்டியல திருத்தம் மேற்கொண்டுட்டாங்கன்னு சொல்லி திமுக மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருந்தாரு. அதோடைய தொடர்ச்சியா தேர்தலுக்காக இப்போ திமுக என்ன வேணாலும் செய்வாங்க, எதை வேணாலும் செஞ்சு தரேன்னு சொல்லுவாங்க, இன்னும் 3-4 மாசம் தான் இருக்குது, இன்னும் பல அறிவிப்புகள் வரும் பாருங்க, இலவசமா மிக்சி கிரைண்டர் தருவேன்னு சொல்லுவாங்க, ஆடு மாடு தருவேன்னு சொல்லுவாங்க, ஏன் ஆளுக்கு ஒரு பொண்டாட்டி கூட தருவேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி ரொம்ப கொச்சையா பேசியிருந்தாரு. இதுல அவலமான விஷயம் என்னன்னா, இவர் பேசுறதை கேட்டு அந்த ஒட்டுமொத்த அரங்கமே சிரிக்கிறாங்க. இதுல இன்னும் கொடுமையானது, இவருக்கு பக்கத்திலேயே தான் அதிமுக பெண் நிர்வாகிகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆக இங்க பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இப்படி எல்லாம் பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயமோ ஒரு கூச்சமோ இல்லாம பேசி வச்சிருக்காரு. ஒரு நிர்வாகிகள் கூட்டத்திலேயே இலவசங்களோட பெண்களை கம்பேர் பண்ணி இவ்வளவு மோசமா பேசுறாருன்னா இவரு பர்சனலா பெண்கள் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பகீர்னு இருக்குது. டிவி மிக்சி ஆடு மாடு வரிசையில பெண்கள் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு மைண்டுக்கு வருதுன்னா அப்போ இவர் பெண்களை எந்த இடத்துல வச்சிருக்காரு அப்படிங்கறது புலப்படுது. எனவே இதையெல்லாம் கண்டிச்சுதான் சோசியல் மீடியாவில் பல்வேறு நபர்கள் பதிவிட்டு வந்தாங்க. கூடவே மாத சங்கம் உட்பட பல்வேறு இயக்கங்கள் கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. பல்வேறு கட்சி தலைவர்களும் நிர்வாகிகளும் சி.வி. சண்முகம் அவர்கள் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கண்டனங்களை சொல்லிட்டு வராங்க. இந்த சமயத்துல தான் அமைச்சரான கீதா ஜீவன் அவர்கள் சி.வி. சண்முகம் அவருடைய இந்த பேச்சை கண்டிச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில தான் சி.வி. சண்முகம் அவர்கள் அரசியல்வாதியா மட்டும் கிடையாது, ஒரு மனிதரா இருக்கிறதுக்கு கூட தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி காட்டமா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில அவர் இன்னும் என்ன தெளிவா சொல்றாருன்னா, சி.வி. சண்முகம் அவருடைய பேச்சுல அவருக்கு பெண்கள் மேல இருக்கிற வெறுப்பு மட்டும் வெளியாகல, அதிமுகவுக்கு பெண்கள் மேல இருக்கிற வக்கரமும் வன்மமும் வெளிப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் ஜெயலலிதா இருந்தா சி.வி. சண்முகம் அவர்கள் இப்படி பேசியிருக்க முடியுமா, அவரு அரசியல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி காட்டமா சொல்லியிருக்காங்க. எனவே ஆளுமை இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சி.வி. சண்முகத்துடைய இந்த பேச்சுக்கு ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கல. சி.வி. சண்முகம் சேற்றவாரி வீசியது பழனிசாமி வீட்டில் உள்ள பெண்களுக்கும் சேர்த்துதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இவரை போலவே பெண்களையும் பெண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வசதிகளையும் ரொம்ப கொச்சையா பல தலைவர்கள் பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியே பெண்கள் பயணம் செய்யக்கூடிய மகளிர் விடியல் பயண பேருந்துகளை லிப்ஸ்டிக் பூசிய பேருந்துகள் என கேவலமா பேசியவர் தான் அதிமுக கூட்டணியில் இருக்கிற நடிகை குஷ்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களை அரசு வழங்கும் தொகையை பிச்சை போடுவதா சொல்லி இழிவுபடுத்தினாரு. பாமகவுடைய சௌமியா அன்புமணி உங்க 1000 ரூபாய் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேவலமா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எதிர்கட்சியோட குணமும் நிறமும் ஒண்ணுதான். இவங்க திமுகவை எதிர்க்கல, மாறா ஒட்டுமொத்த பெண்களையே அழிக்க கை ஒத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டமா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த திமுக அரசு பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி பெண்கள் மத்தியில் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் செல்வாக்கையும் பெற்று வந்துட்டு இருக்குது அப்படின்னும், இந்த ஆட்சியின் கீழே பெண்களுடைய வாழ்க்கை தரம் பொருளாதாரம் உயர்ந்திருக்குது அப்படின்னும், கல்வியில பெண்களுடைய பங்களிப்பு அதிகரிச்சிருக்குது, இடைநிற்றல் குறைஞ்சிருக்குது, இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலமா தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் கெடுக்கிற வகையில தான் இந்த மாதிரியான எதிர்கட்சி தலைவர்கள் பேசிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி பெண்கள் முன்னேறி வந்துட்டு இருக்கும்போது அவங்கள ஒடுக்கிற விதமாகவும் கேவலப்படுத்துற விதமாகவும் சி.வி. சண்முகம், எடப்பாடி பழனிசாமி, குஷ்பு போன்ற தலைவர்கள் பேசிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறதான் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. எனவே இதையெல்லாம் சுட்டிக்காட்டிட்டு அவர் கடைசியா என்ன சொல்றாருன்னா, பெண்களை அவதூறா பேசின அரசியல்வாதிகள் தங்களுடைய பதவிகளை இழந்த வரலாறு நிறைய இருக்குது அப்படின்னும், பெண்களை இழிவுபடுத்திட்டு வர அதிமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுத்து பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த விஷயமானது இப்ப சோசியல் மீடியால தீவிரமா பேசப்பட்டு இருக்கிற சமயத்துல தான் இதை சமாளிச்சே ஆகணும் அப்படிங்கிற வகையில அதிமுக ஐடியும் ஒரு விளக்கத்தை வெளியிடுற அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அதுல கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் அவர்களுடைய பேர்ல சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வர இந்த செய்திகள் முற்றிலும் போலியானது அப்படின்னும், விஷமத்தனமான நோக்கத்தோடு இந்த கார்டை உருவாக்கி அதை பரப்புறவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்கிறாங்க. எனவே இதை மேற்கோள் காட்டி யூட்டன் போன்ற
ஃபேக்ட் செக் தளங்களும் மற்ற சோசியல் மீடியா நெட்டிசன்களும் இல்ல அவர் பேசினதுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசிய வீடியோவை எடுத்து போட்டிருக்கிறாங்க. எனவே சிவி சண்முகம் ஒரு பக்கம் பெண்கள் மேல அவதூறு பரப்புறாருன்னா அதை ஆமோதிக்கிற வகையில் இப்போ அவர் அப்படியெல்லாம் பேசவே கிடையாது அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்குற வகையில் தான் அதிமுகவுடைய ஐடி விங் செயல்பட்டு இருக்குது. எனவே தன்னுடைய கட்சியை சேர்ந்த தலைவர் எந்த மாதிரியான கொச்சையான வார்த்தைகளை பேசினாலும் சரி, பெண்களை இழிவுபடுத்தினாலும் சரி, நாங்கள் அவருக்கு முட்டு கொடுப்போம், அவர் அப்படி பேசவே இல்லை அப்படிங்கிறத சாதிச்சு காட்டுவோம், திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்போம் அப்படிங்கிற வகையில் அதிமுகவுடைய ஐடி விங் செயல்பட்டு இருக்குது. சிவி சண்முகம் பேச்சுக்கு துணை போயிருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே ஒரு முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் இப்போ பாராளுமன்றத்தில் போய் பேசக்கூடிய எம்பியா இருக்கக்கூடிய சிவி சண்முகம் அவர்கள் பெண்களை பத்தி இந்த அளவுக்கு கொச்சையா பேசுறது அப்படிங்கிறது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. அவர் இந்த பேச்சுக்கு இப்போ வரைக்குமே மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அவர் மன்னிப்பு கேட்டாலும் கேட்கலனாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இவரை மன்னிக்கவும் மாட்டாங்க, இவருடைய பேச்சை மறக்கவும் மாட்டாங்க அப்படிங்கிறதா நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது.